வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மைவி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வித்தியாசமான முறையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 வாழைக்காய், இதில் இருக்கிற தோல் உரிச்சிட்டு விரல் நீளத்துக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வாழைக்காயை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல். புளிக்கரைசல் ரொம்ப திக்காக வேண்டாம், திக்காக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போதும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி கலந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அளவான தீயிலேயே இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அளவான தீயிலேயே இதை ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். இதை ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை சேர்த்து பரட்டி விட்டுடலாம். வாழைக்காயில் மசாலா நல்லா பிடிக்கணும். அதே சமயம் வாழைக்காய் ஒரு 3/4 பதத்துக்கு வேகணும். அந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் பரட்டி விடணும். 1/2 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றின பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். தேங்காய் பால் ஊற்றினதே தெரியாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதையே கொஞ்சமாக தண்ணி தெளித்து இன்னொரு 2 நிமிஷம் குறைஞ்ச தீயில் மூடி வச்சு வேக வச்சா நம்மளோட வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிடும். ஆனால் ஒரு வித்தியாசமான சுவைக்காகவும் வாழை இலையோட வாசனைக்காகவும் நான் இதை வாழை இலையில் வைக்கிறேன். வாழைக்காய் மசாலாவை இலையில் வச்ச பிறகு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்ட பிறகு வாழை இலை நார்லேயே 2 பக்கமும் கட்டிக்கலாம். வாணலியில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு தட்டு, அதுக்கு மேலே நம்ம வாழை இலை மசாலாவை வச்சிடலாம். இதை மூடி வச்சு குறைஞ்ச தீயில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம்.
10 நிமிஷம் குறைஞ்ச தீயில வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். 20 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். வேலை செய்கிற நேரம் கொஞ்சம் அதிகமானாலும் இந்த வாழை இலை வாசனையோட இதை சாப்பிடும்போது கிட்டத்தட்ட மீன் பொளிச்சது சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான இந்த வாழைக்காய் மசாலா கறியை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.